Hi everyone, welcome back to my channel Chevi Flora. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் மொத்தமாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஃப்ரேமில் எப்போவுமே 2 பார்ட் வரும். ஒன்று வந்து ப்ளைனாக இருக்கும், இன்னொன்று வந்து லாக் இருக்கும். ஸோ ப்ளைனாக இருக்க ஃப்ரேமை நம்ம ப்ளவுஸோட இன்சைடில் செட் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்லீவ்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேம். இந்த ஃப்ரேமோட நம்பர் 5. ஃப்ரேமை ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சென்டர் பாயிண்ட் எதுன்னு சொல்லி பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக்கை லூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக்கை நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ கையில் போட்டிங்கன்னா கை வலிக்கும். ஸோ கிளாத் ஏதாவது வச்சு அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது ஜென்டலாக டைட் பண்ணுங்க, ரொம்ப ஃபோர்ஸாக டைட் பண்ணாதீங்க. இது ப்ளவுஸ்ன்றதுனால ரொம்ப இழுத்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து திரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போது நம்ம ஃப்ரேமை செட் பண்ணிடணும். ஃப்ரேமை செட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம ரஃபாக வந்து என்ன ஒர்க் பண்ண போகிறோமோ அதை ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து நான் ஃபிக்ஸிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஃபிக்ஸிங் ஸ்டோன் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கம் வேணும்னாலும் நீங்கள் கம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ஹோல்ஸுமே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதுவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது 2 த்ரெட் இல்லாமல் த்ரெட்டில் 4 த்ரெட் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவே வந்து நல்லா டைட் ஆகிடும். ஸோ இப்படி நம்ம டைட் பண்ணிவிட்டு அந்த 4 ஹோல்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸிங் ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம். ஸோ இந்த ஸ்டோனோட ரேட்டு 10 to 15 rupees இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே அதோட சைஸுக்கு ஏற்ற ப்ரைஸஸ் தான். ஸோ இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீட்டாக இருக்க ஒரு ஃபிக்ஸிங் ஸ்டோனை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஃபிக்ஸிங் ஸ்டோனுக்கு கீழே வைக்க போகிறோம். ரெண்டும் வந்து கிட்ட டச் ஆகிற மாதிரி தான் வைக்க போகிறோம். இந்த ஸ்டோனில் 4 ஹோல்ஸுமே சைடில் இருக்கிறதுனால நமக்கு அது பெரிய இஷ்யூ ஆகாது. உங்களால் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண முடியும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டோனை எடுத்து அதில் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் இந்த இதுலேயுமே நம்ம 4 ஹோல்ஸுமே ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 ஸ்டிச் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ 2 ஸ்டிச் போட்டோன்னா அது டைட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் 2 ஸ்டிச்சு நம்ம போட்டு இதை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நீடில் 4 த்ரெட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சிங்கிள் ஸ்டிச் போட்டாலே அது நல்லா ஸ்டேபிளாக அந்த இடத்துல ஸ்டோன்ஸ்லாம் டைட்டாக செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட் இப்படி இழுத்திங்கனாலே அந்த இடத்துல இருக்க டைட்னஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து குட்டி ஃபிக்ஸிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 8 ஃபிக்ஸிங் ஸ்டோன் கிட்டே யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிக்ஸிங் ஸ்டோன் வந்து பேக்கெட் ரேட் தான். ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேட் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ நான் செப்பரேட்டாக எல்லா ஸ்டோன்ஸோட ரேட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த ஸ்டோன்ஸில் வந்து ஒரு 20 to 30 ஸ்டோன்ஸ் இருக்கும். இது ஒரு பேக்கெட் வந்து 75 rupees. ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இதில் நம்ம என்ன பண்ணுறோன்ட்டு எல்லாத்தையும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 8 ஸ்டோன்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது லாஸ்ட்டில் இருக்க 2 ஸ்டோனுக்கு பிட்வீனில் த்ரெட்டை கொண்டு வந்துடுங்க. த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அதில் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம 6 சுகர் பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 6 வந்து அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நம்ம பஞ்ச் பண்ணிக்க போகிறோம். பஞ்ச் பண்ணும்போது அந்த 2 ஃபிக்ஸிங் ஸ்டோனுக்கும் சென்டரில் நமக்கு ஒரு லைன் மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி எல்லா ஃபிக்ஸிங் ஸ்டோனுக்கும் சென்டர்லேயும் நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். இது சுகர் பீட்ஸ்லேயே வந்து நார்மல் ஆன்டிகோல்டு சுகர் பீட் கிடையாது, பீகாக் கலர் காம்பினேஷனில் இருக்க சுகர் பீட். ஸோ இதில் ஒவ்வொரு சுகர் பீட்ஸும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். சேம் கலரில் ஒரே கலரில் இருக்காது. எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் சுகர் பீட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பீகாக் கலரில் சுகர் பீட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ஃபிக்ஸிங் ஸ்டோனுக்கும் சென்டரில் கொஞ்சம் கேப் விடுங்கன்னு சொல்லிட்டு, அது இதுக்காக தான். சுகர் பீட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இருக்க 2 பீடுக்கு சென்டரில் வந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 4 கட் பீட்ஸை ஆட் பண்ண போகிறோம். கட் பீட் வந்து ரொம்ப சின்ன கட் பீட் கிடையாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கட் பீட் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 கட் பீட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வந்துடும். பட் அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும்னா இதை லைட்டாக நம்ம ஷேப் பண்ணணும். நமக்கு எந்த இடத்துல இருந்த வளைவு வரணுமோ அந்த இடத்துல நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி அந்த கட் பீட்டில் இன்செர்ட் பண்ணி வெளில கொண்டு வந்து அங்கே ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதனால் அது ஷேப்பாகவும் ஆகும். அந்த இடத்துல நமக்கு ஒரு டைட்டான க்ரிப்பும் இருக்கும். ஸோ வேறு எங்கேயாவது தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட் பீட் உள்ளேயும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல செட் பண்ணிடலாம். இப்போ தெரியுதுங்களா, இப்போ 2வது கட் பீட்லேயும் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சென்டரில் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வேணும். கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது இந்த டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சென்டரில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு 4 கட் பீட்டையும் ஸ்ட்ரைட் லைனில் வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும்னா செகண்ட் கட் பீட்டில்
ஐ மீன் செகண்டும் தேர்ட் கட் பீட்க்கும் இன்பிட்வீனில் நீடில் பஞ்ச் பண்ணி வெளில எடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து கட் பீட் வழியாக நம்ம வெளில கொண்டு வந்துடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹேண்ட்லேயே இப்போ நம்ம மல்டிபிள் பீட்ஸை ஸ்டிச் பண்ணுறோன்னும் போது நமக்கு அது ஜலன்னு இருக்கக்கூடாது, அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இது எங்கே வேணாலும் நம்ம ரன்னிங் ஸ்டிச்சஸ் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 பீட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த இடத்துல பீட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆகிடும். ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு டைட் grip கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட் grip நம்ம இந்த மாதிரி கையில் ஸ்டிச் பண்ணும்போதும் நமக்கு சேம் அவுட்புட் வரும். ஸோ அதனால் எப்போவுமே மல்டிபிள் பீட்ஸ் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னும் போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மொத்தம் 3 லைனில் கட் பீட்ஸ் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டோனுக்கும் இன் பிட்வீனில் அண்ட் செகண்ட் ஸ்டோனோட சென்டர் அண்ட் செகண்ட் ஸ்டோனோட எண்டில். இங்கேயும் நம்ம ஷேப் பண்ணுறதுக்காக சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் டேர்ன் வேணுமோ அங்கெல்லாம் மட்டும் நம்ம பீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஷேப் வந்துடும். சேம் கோஸ் டு திஸ் சைடு. இந்த மாதிரி 2 பக்கமும் நமக்கு ஷேப் ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ அந்த கேப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலுக்கும் நடுவில் அங்கே வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த சீக்வன்ஸ்லேயே இது கொஞ்சம் லாங் சீக்வன்ஸ். இதில் சென்டரில் என்ன கொடுக்க போகிறோன்னா ஒரு சுகர் பீட், ஒரு கட் பீட், ஒரு சுகர் பீட், அந்த கலர் காம்பினேஷனில் இதோட சென்டரில் கொடுத்துருவோம். ஸோ இப்போ 4 கேப்பையுமே இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சின்ன சீக்வன்ஸும் கொடுத்துருக்கலாம், பட் அந்த அளவுக்கு நமக்கு எடுத்து காட்டாது. அதனால தான் கொஞ்சம் பெரிய சீக்வன்ஸை சென்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 கேப்பையும் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பட்டர்ஃப்ளையாகவும் இருந்தாலும் ஓகே தான், 8 கால் பூச்சாகவும் இருந்தாலும் ஓகே தான். அது கைண்டாக ஒரு குட்டி டிசைன் மாதிரி நமக்கு வந்துடும். இப்போ இந்த டிசைன் மட்டும் இருந்தால் நமக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாது இல்லையா. ஸோ அதோட காலோட எண்ணில் எல்லாம் பீட்ஸ் கொடுத்துட்டு அண்ட் ஃபுல் கார்னர்ஸையும் நம்ம பீகாக் சுகர் பீட்ஸை ஆட் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். அங்கங்கே நம்ம ரேண்டமாக பீகாக் பீட்ஸை ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இது கைண்ட் ஆஃப் வந்து புட்டாஸ் ஒர்க் மாதிரி தான். நம்ம அங்கங்கே செப்பரேட்டாக பீட் கொடுக்கும்போது ஸோ ஒவ்வொரு பீட்லேயுமே மேலேயே ஸ்டிச் போட்டுக்கோங்க, கீழே போடாதீங்க. மேலே ஸ்டிச் போட்டு நீங்கள் வேறு பீடை கனெக்ட் பண்ணும்போது அது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிட்டு வராது. அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ப்ரூச் ஒர்க் டிசைன்ஸை கற்றுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நம்ம எல்லாரோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம புட்டாஸ் ஒர்க் பண்ண உடனே இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குங்க. ஸோ ஹேண்ட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஒரு எத்னிக் அவுட்ஃபிட்டில் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணோம்னா பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஓன் க்ரியேட்டிவிட்டியில் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை கைஸ்.